ஆனந்தி, தமிழகத்தை உலுக்கிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அஜித்குமார் காவல் மரண விவகாரத்தில் நீதி விசாரணைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அரசு தரப்பிலும் அஜித்குமார் தரப்பிலும் பல்வேறு வாதங்கள் எடுத்துரைக்கப்பட்ட சூழ்நிலையில் சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொடூர கொலையை போல இந்த கொலையும் நடைபெற்றிருக்கிறது. நகை திருட்டுக்காக ஒருவரை அடித்தே காவல்துறையினர் கொன்றிருக்கிறார்கள் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் நிரூபணமாகியிருக்கிறது. அவர்களது உடலில் 44 இடங்களில் ஏற்பட்ட ரத்த காயங்கள் மூலமாக இந்த கொடூர கொலையில் போலீசார் ஈடுபட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதால் மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தலைமையில் நீதி விசாரணை நடத்தப்படும் என்று நீதிபதிகள் எம்.எஸ். சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளேட் ஆகியோர் அடங்கிய இந்த முதன்மை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சிவகங்கை திருப்புவனம் கோயில் காவலாளி நகை திருட்டுக்காக கொடூரமாக அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் இன்று காலையிலிருந்து பல்வேறு அடுத்தடுத்த திருப்பங்களுடன் விசாரணை மதுரை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அந்த விசாரணையின் முடிவில் இரு தரப்பிலும் பல்வேறு ஆவணங்கள், சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதில் பிரேத பரிசோதனை அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் அஜித்குமாரின் உடலில் காயம்படாத இடமே இல்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு 44 இடங்களில் அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி அவரை கொலை செய்தது நிரூபணமாகியிருக்கிறது என்று நீதிபதிகளே தெரிவித்தனர். சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொடூர கொலைக்கு பிறகு அதே போல இந்த சம்பவமும் அரங்கேறி இருப்பதாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். அவர்களது உடலில் ஏற்பட்ட அந்த காயங்கள் மற்றும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் ஆட்சேபிக்கவில்லை என்று தமிழக அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இருந்தபோதும் தமிழக அரசு அடுத்தடுத்து எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எஃப்ஐஆர் பதிவு செய்தது. 28ஆம் தேதி மாலை வரை முதல் தகவல் அறிக்கை ஏன் பதிவு செய்யப்படவில்லை என்ற கேள்வியையும் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் எழுப்பினர். இந்த விசாரணையானது இப்போது நிறைவடைந்துள்ள நிலையில் முழுமையான விசாரணை அறிக்கையை அளிப்பதற்கு காவல்துறையினர் சார்பில் 2 நாட்கள் கால அவகாசம் கோரப்பட்டது. ஆனால் அந்த கால அவகாசம் தொடர்பாக இன்று இப்போது பிறப்பித்துள்ள உத்தரவில் எதுவும் குறிப்பிடவில்லை. நீதி விசாரணை நடத்தப்படும் என்றும் நீதிபதியின் விசாரணை என்றாலே அது நீதி விசாரணை தான் என்றும் மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தலைமையில் இந்த நீதி விசாரணை தொடங்கும். ஜூலை 8ஆம் தேதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளேட் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. வரும் 8ஆம் தேதிக்குள், அதாவது ஒரு வார காலத்திற்குள் நீதி விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவுடன் இந்த விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. காவல்துறையினரின் நடவடிக்கைகளுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருப்பதுடன் கைது நடவடிக்கை மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது என்றும் நீதிபதிகள் இந்த விசாரணையின் போது தெரிவித்திருக்கிறார்கள். சிறப்பு ஆயுதப்படையின் விசாரணைக்கு உத்தரவிட நேர்ந்தது ஏன் மற்றும் அந்த திருட்டு வழக்குக்காக அவரை காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தியது ஏன் மற்றும் அவரை காவல் நிலையத்திற்கு உள்ள சிசிடிவி காட்சிகள் எங்கே போனது என்று பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் காவல்துறையினருக்கு சரமாரியாக எழுப்பியிருக்கிறார்கள். குற்றம் நடந்தது அங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையிலும் அவர் உடலில் ஏற்பட்டுள்ள காயங்களின் மூலமாகவும் இந்த கொடூர கொலை சம்பவமானது இனிமேல் இதுபோன்ற குற்ற நிகழ்வுகள் நிகழாமல் இருக்கும் வகையில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கடுமையான எச்சரிக்கை மற்றும் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல், மேலும் அவர்களுக்கான அந்த சட்டம் ஒழுங்கு விதிமுறைகளை அவர்கள் பின்பற்றாமல் இருந்தது உள்ளிட்ட பல்வேறு கண்டனங்களையும் அவர்களுக்கு பிறப்பித்து இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த வழக்கு விசாரணையில் நீதி விசாரணையை ஒரு வார காலத்தில் நிறைவு செய்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் 8ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் அடுத்த கட்ட உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறி நீதிபதிகள் இந்த விசாரணையை ஒத்திவைத்திருக்கின்றனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.